அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, மக்கள் தொகை நம்பர் 1 எல்லாம் இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கணுங்கிறதுக்காக சக்கரை நோயிலையும் சரி மற்ற நோய்களையும் முன்னணியில் வரணும் முயற்சி எடுத்து பல வெற்றிகளை குமிச்சிருக்கிறதுக்காக பல ரெக்கார்டுகளும் கப்புகள்லாம் வாங்கியிருக்கோம். அதில் டயபெட்டிக்கில் ரொம்ப கப்பு வாங்கியிருக்காங்க இந்தியாவில். டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக் எக்கச்சக்கமாக வாங்கியிருப்பாங்க. நான் ஷார்ட்டாக சொல்லுவேன். இதில் உள்ள ஃபார்முலா வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதை வந்து ஒரு பெரிய லெவலில் ப்ரோக்ராம் கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருந்தோம். வெல்வோம் சர்க்கரை நோயல்ல ஒரு குறைபாடு அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணிட்டு இருந்தோம். சர்க்கரை நோய் வந்து கவனிக்கலைன்னா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை நோய் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை உள்ளே கொண்டு வரும். இதற்கு வந்து ரிலேஷன்ஸு சொந்தக்காரங்க ஜாஸ்தி. சர்க்கரை நோய் நேரடியாக யாரையும் கொல்லவே கொள்ளாது. ஆளை வச்சு தான் அடிக்கும். பெரிய பணக்காரர்கள் ஆளை வச்சு தான் கொள்றாங்க. அந்த மாதிரி சர்க்கரை நோய் பணக்கார நோய் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஆளை வச்சு அடிக்குங்கிற மாதிரி மற்ற பிரச்சனைகள் வரும். அதன் மூலமாகத்தான் பாதிப்பு ஏற்படும். இப்போ இந்த சர்க்கரை நோய் விளைவுகள் பக்க விளைவுகள் பாருங்கள், இத்தனை பக்க விளைவுகள் இருக்குது. இருதய அடைப்பு, தாம்பத்திய குறைபாடு, கண் பார்வை இழப்பு, சிறுநீரக பாதிப்பு, பாதங்கள் மறக்க போகிறது, ஸ்ட்ரோக்கு, டயாலிசிஸ், ஆறாத கால் புண், வாழ்நாள் போகிற இன்சுலின் போடுறது, இத்தனையும் இந்த இதில் வரும். ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டாச்சு. ஸ்டூடெண்ட் ஒருத்தர் யார்? உங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டாரு, எடுத்து பாருங்க. அப்படியா? இந்த என்னோட ஃபோன்லையா? உங்கள் ஃபோனில் ஒருத்தர் கூப்பிட்டாரு. ஸோ அதனால் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சா ஆகும். இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. HbA1c பார்த்து 7, 8, 9, 10 போகும்போது கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் சர்க்கரை யாருக்காவது இருந்தால் பரவாயில்ல, அலோபதி மாத்திரை எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அலோபதி மாத்திரை சர்க்கரையை குணப்படுத்தவே படுத்தாது. வாழ்நாளில் கடைசியில் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சார் கிரியேட்டின் யூரியா கூடிருச்சு, டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பாங்க. ரொம்ப சிம்பிளாக. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் ஆகிடும். அதனால் இந்த இது வந்து ஒரு ஃப்ளோ மட்டும் உங்களுக்கு ஈஸியாக வேகமாக சொல்லிடுறேன். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, உள்ளே போய் ஜீரணமாகி சிறுகுடல் அதை ஜீரணமான அப்புறம் சிறுகுடல் இது குளுக்கோஸ் உற்பத்தி ஆகுது இல்லையா? ஜீரணத்துக்கு அப்புறம் என்ன உற்பத்தி ஆகுது? குளுக்கோஸ் உற்பத்தி ஆகுது. அந்த குளுக்கோஸை வந்து சிறுகுடல் வந்து உறிஞ்சி ரத்தத்தில் சேர்க்கும். எங்கே சேர்க்கும்? குளுக்கோஸை ரத்தத்தில் சேர்க்கும். ரத்தத்தில் சேர்ந்த உடனே குளுக்கோஸ் அளவு உயரும். குளுக்கோஸ் அளவு உயர்ந்த உடனே இன்சுலின் தூண்டப்படும். கணையத்திலிருந்து இன்சுலின் தூண்டப்படும். அதே மாதிரி இப்போ இன்சுலின் தூண்டப்பட்டு ஒரு பக்கம் தூண்டப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் ரத்தத்தில் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா? இதை ஃபஸ்ட்டு இன்சுலின் அந்த செல்லுகளுக்கு போய் சேர்க்கும். செல்களுக்கு சேர்த்த உடனே செல்களுக்கு சேர்த்த உடனே மிச்சம் பண்ணதை கல்லில் குளுக்கோஜனாக மாற்றிடும். குளுக்கோஜன் மாற்றணும். அந்த குளுக்கோகனை மாற்றப்பட்ட உடனே அந்த குளுக்கோகான் நமக்கு தேவைப்படும் போது குளுக்கோஸாக உடைச்சி கொடுக்கப்படும். இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டே இருக்குது இது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா உடம்பு குளுக்கோஸை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடும். ஹோமியோஸ்டேட்டிஸ்ன்னு சொல்லுவோம். உள்நிலை சமன்பாடு பண்ணிக்கிறோம். அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஓவராக குளுக்கோஸை அதிகமாக கொடுக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றோம். என்ன உணவுங்க? கார்போஹைட்ரேட். ஓகே, சிம்பிள் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறோம், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுக்கிறது இல்லை. அது உடனே சர்க்கரையாக பயங்கரமாக ரைஸ் ஆகுது. அப்போ அந்தளவுக்கு இன்சுலின் சுரக்குது. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குளுக்கோஸையும் செல்லுக்குள்ளே போய் சேர்க்க முடியாது. அப்படி சேர்க்க முடியாமல் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து சர்க்கரை வந்து 2 டைப் இருக்கு, தெரியுங்களா? டைப் 1, டைப் 2. டைப் 1 வந்து நம்முடைய நோய் சக்தி கணையத்தை பாதிச்சிடும், பீட்டா செல்லை அழிச்சிடும், இன்சுலின் சுரக்காது. இது குழந்தைகளுக்கு வரக்கூடியது. 2வது டைப் 2 டயபெட்டிக். இதில் பாருங்க, செல்லு இருக்கு இல்லையா? இது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஒவ்வொரு செல்லையும் ரிசப்டர்ஸ் இருக்கும். செல்லுடைய ரிசப்டர். இன்சுலின் அந்த ரிசப்டரை தொட்ட உடனே அதில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த இது வாய் திறக்கும்.
திறந்த உடனே குளுக்கோஸ் உள்ளே போகும். எப்போ வந்து இந்த செல்லு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சோ அப்போ செல் வாய் திறக்காது. இன்சுலின் போய் டச் பண்ணோம், ஆனால் செல் வந்து ஓப்பன் பண்ணாது. இங்கே கிலட்டன் சொல்லி ஒரு டோர் இருக்குது, ஓகேங்களா? குளுக்கோஸை ஏற்றக்கூடிய ஒரு ரிசப்டர் டோர் பேர் கிலட்டன் சொல்லுவோம். அது ஓப்பன் ஆகாது, அப்போ குளுக்கோஸ் உள்ளே போகாது. உள்ளே போகலைன்னா குளுக்கோஸ் எங்கே இருக்கும்? பிளட்ல இருக்கும். அப்போ செக் பண்ணும்போது உங்களுக்கு சர்க்கரைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த செல்லெல்லாம் ஒழுக்கமாக ஓப்பன் ஆகி குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை தானே? ரைட். டைப் 1 டயபெட்டிக்கில் பிரச்சனை என்னன்னா இன்சுலின் சுரக்காது. இந்த டோர் கீ இருக்கு இல்லையா, அது தொலைஞ்சி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எது டோர் திறக்க முடியாது. அந்த மாதிரி கனை வந்து இன்சுலினை சுரக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, இன்சுலின் குழந்தைக்கு போட்டே இருப்பான். வாழ்நாள் கூட இன்சுலின் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்து டைப் 2 எடுத்துட்டிங்கன்னா இது வந்து வாழ்நாள் நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஏதாவது வாழ்க்கை முறை நோய்னு சொல்லுவோம். இதில் பர்டிகுலராக இந்த கிலட்டன் சொல்லக்கூடிய இந்த டோர் ஓப்பன் ஆகாத காரணம் இது செல் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். பேர் என்னங்க? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆன செல்லினுடைய டோர் ஓப்பன் ஆகாது. டைப் 2 டயபெட்டிக் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு, டைப் 2 டயபெட்டிக் முக்கியமான விஷயம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது